நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே கழிவுநீர் வாய்க்கால் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து சூரம்பாளையம், சட்டையன்புதூர், ராஜகவுண்டம்பாளையம் பகுதி மக்கள் நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் பாலாஜி. வணக்கம். என்ன நடந்தது பாலாஜி? விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு நகராட்சி பகுதிகளான 1, 7, 8, 10 ஆகிய வார்டு பகுதிகளில் இருந்து வெளியேறும் மழைநீர் மற்றும் பொதுமக்கள் பயன்படுத்திய கழிவு நீரை கொண்டு செல்ல வகுக்கப்பட்டு மழைநீர் வடிகால் அமைக்கும் பணியை நடந்து வந்த நிலையில் ஆரம்பம் முதலே சூரியம்பாளையம் பகுதி வழியாக அந்த கால்வாய் அமைக்கப்படக்கூடாது என அந்த பகுதி பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். தற்போது சட்டையம்புதூர் மற்றும் ராஜகவுண்டம்பாளையம் பகுதி பொதுமக்கள் ஒன்றிணைந்து மாற்றுப்பாதை வழியாகத்தான் அந்த கால்வாய் அமைக்கப்பட வேண்டும், தவிர எங்கள் பகுதி வழியாக வரக்கூடாது என ஒன்று திரண்டு சில மாதங்களாகவே போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் இன்று சூரியம்பாளையம், சட்டையம்புதூர், ராஜகவுண்டம்பாளையம் சேர்ந்த சுமார் 700க்கும் மேற்பட்டவர்கள் சூரியம்பாளையம் பகுதியில் ஒன்று திரண்டு மௌன ஊர்வலமாக நகரத்தின் முக்கிய வீதிகளில் வழியாக சென்று நகராட்சி வந்தடைந்தனர். அங்கு நகராட்சியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அலுவலகம் அறையிலிருந்து வந்த நகரமன்ற தலைவர் நளினி சுரேஷ் பாபு பொதுமக்களிடம் கோரிக்கைகளை சொல்லுங்கள், எழுதி கொடுங்கள், நடவடிக்கை எடுக்கிறோம் என கூறியதில் சமாதானம் அடையாத பொதுமக்கள் திடீரென ஓங்கலியம்மன் கோவில் அருகே 3 ரோடு சந்திப்பில் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு பொதுமக்கள் ஒன்று திரண்டு வருவதை அறிந்த திருச்செங்கோடு காவல்துறை துணை கண்காணிப்பாளர் கிருஷ்ணன் அவர்கள் தலைமையில் நகராட்சி வளாகத்தில் குவிக்கப்பட்டிருந்த திடீர் சாலை மறியலால் ஈடுபட்டவர்களின் காவல்துறை. விவரங்களுக்கு நன்றி பாலாஜி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.